எஸ் ஓகே. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மைக்ரோமீட்டர் பத்தி தான் பார்க்கணும். ஓகே, இப்போ ஓகே. எனக்கு இந்த திக்னஸ் நான் செக் பண்ணணும் அப்படின்னா இப்போ இங்க வைக்கிறேன். நான் என்ன பண்றேன், இங்க இருக்கா, தட் இஸ் லைட்டா ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நம்ம முறுக்க கூடாது. ஒரு லைட்டா. காம்பவுண்ட்ல நம்ம என்ன பண்றோம், ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மைக்ரோமீட்டர் எடுக்கிறோம். ஓகே, இன்னைக்கு இந்த டாபிக்ல மைக்ரோமீட்டர் எடுக்கிறோம். இந்த மைக்ரோமீட்டரை நம்ம என்ன பண்றோம், இங்க காம்பவுண்டை இங்க வைக்கிறோம். இங்க வச்சுட்டு லைட்டா, ரொம்ப ப்ரெஷர் இல்லாம அப்படி லைட்டா வைக்கிறோம். பட் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய லைன்ஸா தெரியும் இந்த இடத்துல. ஆமா சார். கரெக்டா? இந்த லைன்ஸ் மாதிரி தெரியும் ஃபுல்லா. ஆமா சார். ஓகே, இப்போ இந்த லைன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த லைன்ஸ் என்ன அப்படின்றது. ஓகே, இப்போ நான் இதை அப்படியே இங்க வரையறேன். வரைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க தான் அதனுடைய டைமென்ஷன் சொல்லணும். ஓகேவா? ஓகே. நான் இது அப்படியே ஜூம் பண்ணி வரைஞ்சு காமிக்கிறேன். சரி சார். இந்த சென்டர் லைன் இருக்கு. ஓகே, ம். இது 0. ஓகே, ஓகே சார். 1 2 2 3 3 4 5. ஓகே சார். ஓகே, இது 0.5. இதுக்கு எதுக்கு நடுவில் இருக்கிறது 0.5. 0.5. ஓகே. இது 1.5. ஓகே. 2.5. ஓகே. 3.5. 4. ஓகே, நம்ம இது வரைக்கும் சரி. பார்க்கலாம். ரொம்பலாம் தேவையில்லை. இதே தான் எல்லாமே கண்டினியூ ஆக போகுது. ஓகே, ம். ஓகே. இது 1 4 5. ஓகே, ஓகே சார். கீழே இருக்கிறது 0.5 1.5 2.5 3.5 4.5. ஓகேவா? சரி இது சார். கிளியரா? எஸ். இப்போ நம்ம இதுதான் இங்க இங்க லைனா இருக்க போகுது. இங்க இதே மாதிரி 25 வரைக்கும் இருக்கும். நீங்க இப்படி ரொட்டேட் பண்ண அப் டு 0 to 25. ஓகே, ஓகே. இது 0 to 25. 0 to 25. ஓகே, இப்போ ரொம்ப சிம்பிளா இருக்கிறேன். அதுக்கப்புறம் போக போக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, சரி சார். இப்போ நான் இந்த பிளேட்டை செக் பண்றேன். இந்த பிளேட்டோட திக்னஸ் நான் புடிச்சு செக் பண்ணேன். அப்போ செக் பண்ணும்போது எனக்கு இதனுடைய அந்த இது பாத்தீங்க அப்படின்னு ரொட்டேட் பண்றோம்ல, ஆமா சார். பொசிஷன் இந்த 0ல இருக்கு. கரெக்டா இந்த இடத்துல இருக்கு. இப்படி இருக்கு. இங்க 0 அப்படின்னு காமிக்குது. அப்ப Okay. எவ்வளவு எம்எம் திக்னஸா இருக்கும் இது? 4 mm. எவ்வளவு? 4 சார். அவ்வளவுதான். புரியுதா? எஸ். சரி. இப்போ இந்த மைக்ரோமீட்டர் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம இது பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோமீட்டர் சொல்லுவோம். மைக் அப்படின்னு சொல்லுவோம். மைக்ரோமீட்டர் இதனுடைய லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 0.01 mm. ஓகே. லீஸ்ட் கவுண்ட்னா நம்ம மினிமமா எவ்வளவு அளக்கலாம்னா 0.01 mm வரைக்கும் அளக்கலாம். அந்த அக்யூரசில நம்ம அளக்கலாம். தட் இஸ் Okay, sir. equivalent to 10 microns. நம்ம Okay. 0.01 mm equal to 10 microns. ஓகே, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். இப்போ இதுக்கு ஒரு நேம் இருக்கும், இதுக்கு ஒரு நேம் இருக்கு, இதுக்கு ஒரு நேம் இருக்கு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நீங்க நெட்ல பாத்துங்க. ஓகே, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இதுக்கு ஒரு நேம், டெக்னிக்கல் நேம், இதுக்கு ஒரு டெக்னிக்கல் நேம், இது லாக்கு ஒரு டெக்னிக்கல் நேம் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்க பாருங்க. ஓகே, அதெல்லாம் நெட்ல எடுத்தீங்கன்னா அந்த மைக்ரோமீட்டர் போட்டீங்கனாலே ஒவ்வொன்றும் காமிச்சிட போகுது. நமக்கு இப்போ அது அவசியம் கிடையாது. நமக்கு உங்களுக்கு எப்படி டைமென்ஷன் எடுக்கணும்ன்றது தான் அவசியம். கரெக்டா? சரி சார். இப்போ இங்க 4ல இருந்தா எவ்வளவு? கரெக்டா சொல்லுங்க. இந்த 0 கரெக்டா இந்த 4ல இருந்தா எவ்வளவு? 4 mm சார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ இதே 0 இங்க இருந்துச்சுன்னா எவ்வளவு? இந்த லைனுக்கு நேரம் இந்த 0 இங்க இருந்துச்சுன்னா எவ்வளவு? 2.5 சார். இவ்வளவுதான் கான்செப்ட். புரியுதா? எஸ். ஓகே, இப்போ இது கிளியரா? இப்போ 1 2 3 அந்த 0 கரெக்டா இப்போ
அந்த ஜீரோ பாக்குறீங்க, அந்த ஜீரோ வந்து கரெக்டா எந்த லைனுக்கு கரெக்டா மேட்ச் ஆகுதுன்னு பாக்குறீங்க, அவ்வளவுதான். ஓகே, கிளியரா? இப்போ இதே லைனு இன்னுக்கு நேரா இருந்துச்சு, இதுக்கு நேரா இங்க இருந்துச்சு ஜீரோ, இந்த லைனுக்கு நேரா இங்க இருந்துச்சுன்னா எவ்வளவு? 5 சார். 5. இது 2.5, இது 3.5, 4.5. ஓகேவா? இது கிளியரா? ஓகே சார். இப்போ நீங்க இதை எப்படி ரொட்டேட் பண்றீங்க? ஓகே, ஆமா சார். நீங்க இப்படி ரொட்டேட் பண்றீங்க. அப்போ இது வந்து 0 to வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ரோலர் மாதிரி இருக்கும். தட் இஸ் இப்படி இருக்கா? இந்த ஆமா. இது நான் சொல்றேன், இது 0. ஓகே, இங்க வந்து 1 2 3 4 இந்த மாதிரி இருக்கும். 5 இப்படி இருக்கும். ஓகே, இது 5. இங்க வந்து 1 2 3 4 5, இங்க 45 தான். ஓகே சார். ஓகேவா? நீங்க 0 to 45 வரைக்கும் சார். இப்போ இது கரெக்டா இந்த 0 வந்து இங்க மேட்ச் ஆச்சுன்னா, ஓகே, 0 வந்து இங்க மேட்ச் ஆச்சுன்னா எவ்வளவு? 2.5. 2.5. கிளியரா? அதுல எந்த டவுட்டும் இல்லையா? இல்ல சார். எஸ். ஓகே, ரொம்ப சிம்பிள். நிறைய பேருக்கு இந்த மைக்ரோமீட்டர் பார்க்கவே தெரியாது. ஆனா என்னன்னா அதை டீச் பண்ணும்போது என்னமோ பயங்கரமா ஒரு பெரிய விஷயமா எடுப்பாங்க. ஆனா ஒரு வாட்டி இன்டர்வியூ பண்ண ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போனா சார் சிஎன்சி கம்பெனி. போன உடனே என்ன பண்ணா, சரி வான்னு சொல்லிட்டு நேரா கீழே கூட்டு போய் ஒரு மைக்ரோமீட்டர் கூட்டு ஒரு பீஸ் இருந்துச்சு. ஜாப்ல இருந்து ஒரு பீஸ் எடுத்தீங்கன்னா இதை அளந்து சொல்லணும். தெரியல, நம்ம என்ன பண்றது? இங்க வந்து நீ வந்து உனக்கு வந்து மைக்ரோமீட்டரும் கேலிபரும் அளக்க தெரிஞ்சாலே உனக்கு வேலைக்கு சேர்த்திருப்ப, எனக்கு ஆள் தேவை, இது கூட தெரியாம நான் எப்படி வேலைக்கு சேர்க்க முடியும், சாரி அப்படின்ட்டான். இப்போ நான் வந்து இந்த ஸ்லீவ் மட்டும் எடுக்கிறேன். இந்த ஸ்லீவ் இங்க ரொட்டேட் ஆக போகுது. இது 0 இருந்தா என்னன்றது புரியுதா? புரியுது சார். 4ல இருந்தா என்னன்னு புரியுதா? கரெக்டா இந்த 0 வந்து எங்க மேட்ச் ஆச்சுன்னா புரியுதா? புரியுது சார். இப்போ இந்த லைன், ஓகே, இந்த லைன் இப்போ இந்த இடத்துல இந்த 0க்கு நேரா இங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி 5 இருந்துச்சு. இந்த 0க்கு நேரா இங்க வந்து இந்த 5 இருக்கு அப்படின்னா இப்ப எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு mm? 5 சார். 5. Zero, 1, 2, 3, 4. ஓகே, இப்போ இந்த இடத்துல இங்க இருக்கு. ஓகே, இப்போ எனக்கு இந்த ஸ்லீவ் வந்து கரெக்டா இந்த ஸ்லீவ் வந்து இங்க இருக்கு. ஓகே, இங்க இருக்கு. இப்போ இதெல்லாம் எனக்கு ஹைட் ஆயிட போதா? எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆமா சார், மேனேஜர். ஓகே, இப்போ எனக்கு 0 இங்க இருக்கு, இந்த மைக்ரோமீட்டரோட 0 இங்க இருக்கு. ஓகே, ஓகே, இது 1 2 2 இங்க இருக்கு. எவ்வளவு இருக்கும்? 1.5 plus இது 1, இது 1.5, இங்க இருக்கிறது 1.5. ஓகே, இப்போ 0 கரெக்டா இதுக்கு நேரா இருந்துச்சுன்னா, ஓகே, நீங்க சொல்ற மாதிரி 1.5. 1.5. ஆனா இதுக்கு அப்புறம் 2 டிவிஷனுக்கு நேரா இங்க இருக்கு. அப்ப இப்ப எவ்வளவு இருக்கும்? 1.7 சார். ஒரு டிவிஷனும் பாத்தீங்கன்னா 0.01 0.01 1.52. வெரி குட், அவ்வளவுதான். அப்போ இப்ப வேல்யூ 1.52 முடிஞ்சு போச்சு வேலை. புரியுதுங்களா? ஒரு டிவிஷன், இந்த ஒரு டிவிஷன் 0.01 பாயிண்ட் மேல அது இப்ப ரொட்டேட் பண்ணா 45 வரைக்கும் வருமா சார்? இப்ப 45 இருந்துச்சுன்னா 1.52 புரியுதா? ஓகே சார், நோ ப்ராப்ளம். கிளியரா? கிளியர், புரியுது சார். அவ்வளவுதான், இவ்வளவுதான் சார். அத வந்து இப்ப எப்படி, இப்ப 1.50 plus 0.02 ஆட் பண்ணனும். அவ்வளவுதான்.
சரியா? எஸ். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஓகே, இப்போ 1.5 2. ஓகே, இப்போ இந்த ஸ்லீவ் இங்க இருக்கு. தட் இஸ் இந்த 1 தெரியுதுக்காக இங்க போட்டுருக்கேன், இந்த 2 தெரியுதுக்காக. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து ஓகே 45. இப்போ நான் வந்து 2 இருக்கு, இந்த 2க்கு அப்புறம் இங்க வந்து 45 இருக்கு. ஓகே சார். இப்போ எவ்வளவு இருக்கும்? 2.045. எவ்வளவு இருக்கும்? 2.045. கரெக்ட். 2.045. 2.45 இருக்கும். இப்போ இந்த லைனுக்கு இந்த இடத்துல இப்போ நீங்க டிசைன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 2.5 வந்து இருக்கும், உள் பக்கமா மறைஞ்சிருக்கு. ஓகே ஓகே, ஆமா சார். இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த 2.5க்கு வந்துட்டு 0 நின்று இருந்துச்சுன்னா 2.5. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து இங்க 4.5 நிக்குது. இப்போ 0 வந்து இங்க இருக்கு, 0 வந்து இங்க இருக்கு, 4.5. ஓகே, 2 தெரியுது, எனக்கு 2 தெரியுது, அதுக்கப்புறம் இந்த 4.5 தான் வந்து நிக்குது. ஓகே, அப்ப இப்போ எவ்வளவு இருக்கும்? 2.45. அதான் 2.45. விஷயம் இவ்வளவுதான். சரிங்களா? இப்போ இதே எனக்கு இந்த 2க்கு நேரா இந்த 0 வந்து இங்க நின்று இருந்துச்சு, ஏன்னா இந்த கிராஸ் ஆயிட்டு போயிடுச்சு. ஓகே, இந்த 0 நின்றுச்சுன்னா 2. ஓகேவா? இந்த 2க்கு நேரா இந்த 0 நின்றுச்சுன்னா 2. ஆனா இது வந்து ஃபுல் ரொட்டேட் ஆகி இந்த இடம் வந்து நிக்குது. ஓகே ஓகே, புரியுதா? இவ்வளவுதான் விஷயம். இப்போ இங்க 2.5 தெரியுது. சரி சார். இப்போ கரெக்டா இந்த லைனுக்கு நேரா, ஓகே, இந்த லைனுக்கு நேரா இங்க வந்து இந்த லைன், தட் இஸ் இந்த 2.5 தாண்டி உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8ன்ற லைன் நிக்குது. 8. இப்போ எவ்வளவு 2.5 தெரியுது, அதுக்கப்புறம் 8 வந்து நிக்குது. எவ்வளவு இருக்கும்? 2.58 சார். அவ்வளவுதான், 2.58 முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ இது இங்க இருக்கு. ஓகே, ஃபங்க்ஷன் நகர்த்தி இப்போ இங்க வந்து 5. இப்போ எவ்வளவு இருக்கும்? 35. 2.85 சார். இவ்வளவுதான் சார், சூப்பர். இவ்வளவுதான் மைக்ரோமீட்டர் பாக்குறது, வேற ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் இப்படி பிடிக்கிறீங்க. ஓகே, இங்க காமெண்ட் இங்க வைக்கிறீங்க. இப்போ சப்போஸ் இதான் வரல அப்படின்னா இந்த இடத்துல ஒரு காமெண்ட் வைக்கிறீங்க, பாக்குறீங்க, ஜஸ்ட் இங்க பிடிக்கிறீங்க, இந்த இடத்துல வைக்கிறீங்க, அவ்வளவுதான். இப்படி பிடிக்கிறீங்க, ஜஸ்ட் இந்த இடத்துல பாக்குறீங்க. ஓகே, இங்க பாக்குறீங்க, இந்த திக்னஸ் பாக்குறீங்க, கரெக்டா 1 2 3 4. மேல உள்ளது கீழ உள்ளது ஹோல்ட் ஆன் சார். கீழ அத காட்டுங்க சார், ஒரு நிமிஷம். கீழ உள்ளது ஹோல்ட் ஆன். ஓகே ஓகே. ஆமா, ரெண்டும் கரெக்டா வந்து லாக் ஆகும். இது வந்து பார்த்தா லாக் ஆகும். சரி சரி, ஓகேவா? இல்ல சார், அது பார்த்தது சின்னதுல இருந்து பெருசு ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சிருந்தாங்க, சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும். 0 to first 0 to 25 இருக்கும், 25 to 50 இருக்கும், 50 to 75 இருக்கும், 75 to 100 இருக்கும். இந்த மாதிரி மீட்டர் கணக்குல இருக்கும். அதெல்லாம் நம்மளோட ஜாப் என்ன இதுவோ அந்த மாதிரி நம்ம வாங்கி செக் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளவுதான் விஷயம். புரியுதுங்களா? இப்போ எப்படி மைக்ரோமீட்டர் பார்க்கறது புரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன். சரி சார்.